So this evening was brought to you by Barak Restaurant, KRG Group, Kannan Ravi, Prabhas Business Services, Desi Biryani, Gulf Cut Cinematic Studios, GT Holidays, Kutralam Border Rahmat Kadai, Elite Space, SAK Financial Services, Siraj Groups, BM Group, Millennial Movie Makers, Gilly FM, Indra Projects, VB World, Idli Dosa Corner Restaurant, Amiraga Tamil Sangam, RSM Automobiles and Abros. உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வலைபேச்சு ஃபேன்ஸ் மீட் 2024 துபாயில் மொதல் தடவையா லைவ் ஆடியன்ஸ் முன்னாடி நடக்குது. எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, எத்தனையோ வழியில் நம்ம வந்து நியூஸ் கன்சியூம் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஃபார்மலான ஒரு செட்டப்பில் இருந்தது, இல்லைனா ரொம்ப பயஸ்டாக ரொம்ப பர்சனல் ஒப்பீனியனேட்டடாக இருந்த ஒரு இடத்துல சும்மா 3 பேர் டீ கடை வாசலில் உட்காந்துட்டு அரசியலையும் சினிமாவையும் அலசனா எப்படி இருக்குன்ற ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த சேனலாக நான் பார்க்குறேன். ஒரு ஃபேனாக நான் கன்சியூம் பண்ணிக்கிற விதம் அது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் டு வெல்கம் யூ ஆல் டு திஸ். இந்த ஈவினிங்கோட ஹீரோஸ்ன்னு இருக்காங்க இல்லையா, அவங்கள துபாய் மக்கள் சார்பாக, துபாய் ரசிகர்கள் சார்பாக வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஐ வுட் லைக் டு இன்வைட் யூ ஒன் பை ஒன் ஃபார் அ ஸ்மால் மொமெண்டம். திரு பிஸ்மி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்திரா மேம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் மொமெண்டோ கொடுக்கறதுக்கு துபாய் மக்கள் சார்பாக ப்ளீஸ். அடுத்து திரு அந்தனன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர்களுக்கும் மேடம் இந்திரா மேடம் சாரி ஒன் மோர் அந்தனன் சாருக்கும் இந்திரா மேம் கையால் ஒரு சின்ன மொமெண்டோ. Very soon. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. எஸ் தட்ஸ் இட் மேம். தேங்க்யூ ஸோ மச். திரு சக்திவேல் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன். அவர்களுக்கு மொமெண்டோ துபாய் மக்கள் சார்பாக வழங்க திரு கெல்வின் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். வெரி நைஸ், தேங்க்யூ. இவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. முதலாக உங்கள் முன்னாடி லைவாக வந்து பேச இருக்காங்க. அவங்களுடைய அந்த வீடியோஸில் நீங்கள் என்ஜாய் பண்ண அத்தனை சுவாரஸ்யமான விஷயங்களும் இதுலேயும் இருக்குன்ற ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு ஆல் தட் ஒரு சின்ன ஏவி செக்ஷன் இருக்குது, பார்த்துடலாமா? இதயம் முரளியையும் இதய கோவில் மோகனையும் பதியம் போட்டு வளர்ந்தவர்தான் அந்தணன். இருவரையும் நேரில் கண்டு அதனால் மிக இன்பம் கொண்டு சினிமாவை நேசித்துக் கொண்டனன். பெல்பாட்டம் காலத்தில் சென்னைக்கு வந்தார். இன்னைக்கும் ஜீன்ஸ் போட்டு இளைஞனை போல் நின்றார். கலராய் டி-ஷர்ட்டுகள் உடுப்பார். பலர் முன்னே பளபளப்பாய் நடப்பார். தமிழை மடக்கி வைத்து பஞ்ச் என்பார். தங்கிலீஷை இலையில் வைத்து லஞ்ச் என்பார். சிவகார்த்தியை பேசும்போது சிவாஜியை நினைப்பார். NTR பேசும்போது STR நுழைப்பார். சூரியோ சூர்யாவோ, ஆரியோ ஆர்யாவோ, யாரையும் நோகாத மனசு. எப்பவுமே இவர் ரொம்ப புதுசு. பிஸ்மி வெட்டருவா மீசை இல்ல, விளக்கென்ன பேச்சும் இல்ல, கட்டுமஸ்து பாடி இல்ல, கையில் ஒரு கோடி இல்ல, ஆனாலும் பொழன்னு பொழப்பார். நடிகர் யாரும் கடவுள் இல்ல, ரசிகர் மன்றம் தேவையில்ல, வெடிவெடித்து பாலூற்றும் வெக்கக்கேடு தேவையில்லை என்று கிளின்னு கிழிப்பார். எழுதி குவித்தெடுத்த எத்தனையோ புத்தகத்தில் புழுதி கிளப்பியவர் பிஸ்மி. கேள்வி கணை தொடுத்த எத்தனையோ பேட்டிகளில் வேள்வி நிகழ்த்தியவர் பிஸ்மி. வலுவான தமிழ் பேச்சு, வலைப்பேச்சின் முதல் மூச்சு. சக்திவேல் தூத்துக்குடி தந்த கருப்பு சாத்துக்குடி. கந்தக பூமியாச்சே, கடுகடன் இருப்பாரோ, வெறி புடிச்ச தேளாட்டம் வெடுக்குன்னு கடிப்பாரோ. யாரோ நினைத்திருப்பார் இப்படி, சோன்பப்படியா இனிப்பார் அப்படி. வடிவேலில் கொஞ்சத்தை எடுத்து மன்சூரை அதில் கொஞ்சம் குழைத்து சினிமா போல் வலைப்பேச்சில் நுழைவார். சிரிப்புக்கே புது அர்த்தம் தருவார். கமெண்ட் பாக்ஸை கையாளும் போது கண்டபடி கோவப்படாத சாது. விளம்பர பிரிவிலும் வெகுஜன தொடர்பிலும் சக்திதான் வலைப்பேச்சின் பஸ்ஸர். சைலண்டாய் அடித்திடுவார் சிக்ஸர். துணிவான செய்திகளின் பிரசவக்கூடம், சினிமா செய்திகளின் டிஜிட்டல் ஓடம். தாழ் கிடைத்த போதெல்லாம் ரீல் சுற்றிய கோலிவுட்டில் வாழ் சுற்றிய கைதான் வலைப்பேச்சு. அவரை பற்றி பேசுறியே, அச்சமுண்டா உனக்கு? இவரை பற்றி பேசுறியே, இனிமே தாண்டி இருக்கு என்று கோடம்பாக்கம் முறைக்கும்.
என்றாலும் வலைப்பேச்சு உரைக்கும். மேல்மட்ட நடிகரையும் தோள் தொட்டு இடிப்போம். அவர்கள் கால் மீண்டும் பூமி வர கண்ணியமாய் அடிப்போம். நல்லதொரு படம் வந்தால் நாங்கள்தான் முதல் போஸ்டர். நாக்கு செத்த படம் என்றால் நாங்கள்தான் ட்ரில் மாஸ்டர். புதுமுகமும் ஒன்றுதான், புகழ்முகமும் ஒன்றுதான். எதுவரினும் ஃபேஸ் பண்ணும். வலைப்பேச்சு மாஸ் பண்ணும். 6 ஷோ தாங்காத படத்திற்கும் 100 நாள் போஸ்டர் உண்டு இங்கு. அது பேருக்கு செய்யும் பில்டப் என்று வலைப்பேச்சு முழங்கும் சங்கு. இப்பதான் பேசணும், வலைப்பேச்சில் வந்துருச்சு. இந்த 3 பேர் யாரியா? இப்படி தினம் தினம் கதறது கோடம்பாக்கம் ஏரியா. 3000 எபிசோடை நெருங்கிவிட்டோம். உங்கள் நெஞ்சுக்குள் ஓர் இடத்தை அடைந்து விட்டோம். வணங்குகிறோம் உங்களை, வாழ்த்துங்கள் எங்களை. Next, we have a solo dance performance. Sai Varun. Asian Book of Records-ல பெயர் இடம்பெற்றிருக்கிற திரு ஜெசி மஜோலி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். Group dance by Beat Squad dance team. Thanks to all the dancers and the singer. So next I would like to invite Indra ma'am once again to the stage. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்கேன், பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் இந்த அமீரக வாழ் தமிழர்கள் கூட இருக்கிறதுக்கு. நான் இந்த வளைகுடா நாடுகளில் மோர் தென் 3 டிகேட்ஸாக இருக்கோம் நாங்கள். அண்ட் எப்போவுமே யுஏஇ வந்து எல்லாத்துலேயும் ட்ரெண்ட் செட்டர்ஸாக இருப்பீங்க. அண்ட் யூ கீப் டூயிங் ஃபார் ஆல் தி அதர் ஜிசிசி கண்ட்ரீஸ்க்குமே டு கண்டக்ட் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஹைலி எக்ஸைட்டட். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஐ ஹவ் கம் ஃப்ரம் ரியாத் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் ஈவெண்ட். அப்புறம் வலைப்பேச்சு டீம் பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்குது. அண்ட் தே ஆர் ரியலி, அவர் நண்பர் சொன்ன மாதிரி திரையுலகம் பற்றின பார்வையே அருமையாக அழகாக மக்கள் முன்னாடி, சரியான பார்வையை மக்கள் முன்னாடி கொண்டு வந்து கொடுத்தவங்க திரு பிஸ்மி, திரு அந்தனன் சார் அண்ட் திரு சக்திவேல் சார், அந்த டீம், என்டையர் டீம். அண்டு ரொம்ப நானும் ஃப்ரம் டே ஒன்லேருந்து எவ்ரி எபிசோட் ஐ ரெகுலர்லி வாட்ச். ஒரு எபிசோடு அது வரைக்கும் மிஸ் பண்ணதில்லை. அண்ட் தே ஆர் த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபோன்னு சொல்லுவேன், கண்டென்ட். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யூடியூபுக்கு கண்டென்ட்டுக்கு அப்படியே எவ்வளோ பீப்புளாக இதுன்னு. பயங்கரமான கண்டென்ட் கொடுக்குற சோர்ஸ் வந்து வலைப்பேச்சு டீம். எனி சினிமேட்டிக் ஆர் பொலிட்டிக்கல் கண்டென்ட் வேணா அவங்ககிட்ட இருந்து எடுத்து நிறைய யூடியூபர்ஸ் ஃபாலோ. ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். வியூவர்ஸ் லைக் அஸ், வி பிலீவ் எனி இன்ஃபோ கொஞ்சம் கூட மிஸ்லீடிங்காக இருக்காது, கொஞ்சம் கூட ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. ரொம்ப ஆத்தென்டிக் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபோவாக இருக்கும்னு 100% நம்பலாம். ஸோ எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் மேலும் வளரணும், அவங்க எல்லா உலகம் முழுக்க பரவணும். அண்டு நிறைய இந்த சமூகத்துக்கு நிறைய நல்ல பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்னு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you so much again, Indra ma'am, for your wonderful speech. Next, I would like to call upon Mr. Kelvin, ex-EMA Director, Vice President, Metropolis Hotels and Lahiram Group. Sarna, please, few words with us, please. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மெயினாக நம்ம ஹீரோக்கள் 3 பேரும் நான் உங்களோட குட் ஃபேனு. இப்போ வந்து ஒரு 5 குரூப், மில்லேனியம் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட், அப்புறம் டெட்ரா ஹாஸ்பிட்டாலிட்டி, அப்படி ஒரு 110 மிடில் ஈஸ்ட் ஹோட்டல்ஸோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். நான் உங்களோட ரொம்ப தீவிர ஃபேனு. ஈவன் வீக்கெண்ட் ஆச்சுன்னா ஒரு மூவி பார்க்கணும், பட்டு நம்ம வலைப்பேச்சு சேனலில் போயிட்டு ரிவ்யூ பார்த்துட்டு தான் அடுத்து மூவி பார்க்குறதுக்குள்ள பிளானே பண்ணுறது. ரொம்ப ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம் உங்கள் சேனல். இந்த கலை உலகத்துக்கு முன்னாடி எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கிடைத்த எல்லாருக்கும் நன்றி. மறுபடியும் சந்திப்போம். வணக்கம். Thank you so much. Next, I would like to call upon stage Mr. Bhupesh Nagarajan avargal, Director, Tamil Nadu Skill Development Corporation, Director, Anna University Atal Incubation Center,
Co-Chairman FICCI Tamil Nadu Council, Founder and Director Indra Project Group of Companies, India, Maldives and Singapore, Chairman, Infrastructure Tamil Chamber of Commerce. அனைவருக்கும் வணக்கம். என்னை கூப்பிட்ட வலைப்பேச்சு டீம் பிஸ்மி சார், தேங்க்யூ வெரி மச். அண்ட் எல்லாருமே நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க யூடியூப் சேனலில் இருக்கவங்கள்ட்ட பேசுகிறத பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனை தமிழ் சொந்தங்களை இங்கே பார்க்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ பிஸ்மி சார் இதுக்கு முன்னாடி ஜேர்னலிசத்தில் இருந்தார். அவருக்கு ஒரு ரெகுலராக நிரந்தரமான ஒரு வருமானம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு ஆண்டர்பிரனராக ஒரு சேனல் ஆரம்பித்து நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது அன்பயாஸ்டாக இருக்கும். அவரோட யூடியூப் சேனல் ரொம்ப அன்பயாஸ்டாக இருக்கும். நிறைய சேனல்ஸ் யார்கிட்டையாவது ஏதாவது வாங்கிக்கிட்டு ஒரு விமர்சனம் பண்ணுறதோ இல்லை சப்போர்ட் பண்ணுறதோ நெகட்டிவாக பேசுகிறதோ இருக்கும்போது ஒரு அன்பயாஸ்ட் சேனல் நடத்துறதுக்கு அவருக்கு முதல்ல உங்கள் வாழ்த்துக்கள். அதை விட பெரிய வாழ்த்துக்கள் என்னென்னா, இவ்வளோ பேர் நீங்கள் இங்கே அவரோட ஃபேன் மீட்டுக்கு அவரை மோட்டிவேட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக மோட்டிவேஷன் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார், இவ்வளோ மெம்பர்ஸை நீங்கள் ஒரு வெளிநாட்டில் சந்திக்கும் போது. ஸோ அதுவும் என்னோடய வாழ்த்துக்கள். இன்னும் அந்த சேனல் பல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோடு வேறு தளங்களில் சினிமாவை பிரதானமாக அரசியலும் பேசுகிறீங்க. அதை தாண்டி வேறு தளங்களில் இன்ஃபர்மேட்டிவாக எல்லாமே நீங்கள் கொடுக்கணுன்னு ஃபேன் சார்பாக நானும் ஒரு ஃபேனாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய வலைப்பேச்சு டீமுக்கும் பிஸ்மி சாரன் டீமுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பார்த்து கொண்டு நன்றி, வணக்கம். So I would like to call upon Sasikumar Annan, please. எனக்கு தெரிஞ்சு Sasikumar Annan is a writer, director, a very great actor and காமெடியும் பண்ணுவார், கவிதையும் பேசுவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வலைப்பேச்சு டீம் மூவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியை அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்கவங்க எல்லாத்துக்கும், இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். நான் அவீரில் பர்துபாய்க்கு வரணும். டெய்லி ஆஃபீஸ் அவீரில் இருக்குது. 33 கிலோமீட்டர்ஸ். ஆஃபீஸ்லேருந்து வர்ற வழியில் என் பையனை போய் டிஎஸ்ஓவில் போயிட்டு மணிப்பாலில் பிக்கப் பண்ணோம். ஆஃபீஸில் ஆரம்பித்து வெளியில் வரும்போது வலைப்பேச்சை ஆன் பண்ணுவேன். ஒரு தடவை கேட்டு முடிச்சிடுவேன். பையன் பிக்கப் பண்ணி பக்கத்தில் உட்கார்ந்த உடனே வலைப்பேச்சு போடுங்கப்பான்ட்டு அவன் போட்டு கேட்டு வருவான். வீட்டுக்கு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து வீட்டுக்கு போகும்போது ஒய்ஃப் அங்கே பார்த்துட்ருப்பாங்க. 3 பேருக்காகவும் 3 தடவை நாங்கள் பார்க்குறோம் வலைப்பேச்சை. அப்படி தான் நாங்கள் சொல்லணும். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, மனசுக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உண்மையாகவே சொல்கிறேன், அவங்க சொல்கிற மாதிரி இது எசென்ஷியல் சர்வீஸ்லாம் கிடையாது. இதை பார்க்காட்டி எனக்கு இன்றைக்கி நைட்டு தூக்கம் வராது, சாப்பிட முடியாது, அப்படிலாம் அங்கே எசென்ஷியல் சர்வீஸ் கிடையாது. இருந்தாலும் எல்லாத்தையும் அப்படி நம்ம கணக்கு போட முடியாது இல்லையா? நாஞ்சில் நாடன் அழகாக சொல்லுவார், ஒரு குழந்தை நம்ம வெறும் ஒரு 3 லிட்டர் ரத்தமும் கொஞ்சம் சதையுமாவா குழந்தைய பார்க்க முடியும்? குழந்தை என்பது அழகு, அன்பு. அப்படி தான் இந்த ப்ரோக்ராமும். அவங்க நக்கலாக பேசுவாங்க, கிண்டலாக பேசுவாங்க, எப்படி வேணால் இருக்கும். ஆனால் அது மனதுக்கு நிறைவாக இருக்கும். இது போட்டாங்க ரொம்ப அழகாக, ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கு பின்னாடி அதை எழுதுனது யாருன்னு கூட எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம். அது மாதிரி இந்த ஃபேன்ஸ் மீட்டு சார்பாக நான் ஒரு 10 வரி உங்களுக்காக சொல்லவா? வலைப்பேச்சு சம்பிரதாய சாமரம் வீசுவதில்லை, சம்பவத்தில் சுவாரஸ்யம் குறைவேதுமில்லை, ஒளித்தல் மறைத்தல் ஏதுமில்லை, ஒப்புக்கு நேரத்தை நிறைப்பதில்லை, சறுக்கல்களை கூட மறைப்பதில்லை, லைக் சப்ஸ்கிரைப் வேண்டுதலே இல்லை, எல்லை கோட்டை தாண்டுதலும் இல்லை, ஆதர்சம் எனவும் யாரும் இல்லை, தயக்கங்கள் இல்லை, தாமதமில்லை, இணையத்தில் இணைந்து இதயத்தில் இயைந்து நிறைந்த மூவர், பார்க்கும் 12-13 நிமிடமும் பறந்து விரைகிற ரேஞ்ச் ரோவர், தினம் மயிலாடுதுறை திருத்துறைப்பூண்டி மார்க்கமாக தூத்துக்குடி நகர்கின்ற விசித்திர புயல் நித்தம் இங்கு நிலையாச்சு, திறன் பேசிகளில் பிற்பகல் திரைக்கடலின் அலைபேச்சு, அந்தணன் பிஸ்மி சக்தி வழங்கும் வலைப்பேச்சு, எடுப்பது ஒருவர், தொடுப்பது ஒருவர், முடிப்பது ஒருவர் என்றெல்லாம் இல்லை, சுழன்றடிக்கும் காற்றும் சுனாமி பேரலையும் கட்டுக்குள் மடங்குமா, இல்லை கட்டளைக்குத்தான் அடங்குமா? மூவரணி எனினும் மூவரின் துவனி தனித்தனி, சீற்றம் கொண்டு ஓங்கி அடித்து நெஞ்சில் பட்டதை கொண்டு நெருப்பென சுட்டால் பிஸ்மி, சீற்றம் கொண்டு ஓங்கி அடித்து நெஞ்சில் பட்டதை கொண்டு நெருப்பென சுட்டால் அது பிஸ்மி,
சினத்தை உள்ளடக்கி பஞ்சில் தொட்டு காயத்தில் பட்டால் சுருக்கென எரியும் டெட்டால் அந்தணன். ஏங்க சரி விடுங்க, என்னத்தங்க சொல்கிறது. ஏன்னா புன்னகை அம்பு விட்டால் அது சக்தி. எண்ணம் ஒன்று, வண்ணங்கள் மூன்று. இது உண்மை. உயர்வு நவிர்ச்சி இல்லை, வெறும் புகழ்ச்சி இல்லை. நான் அறிந்த வரை நண்பகல் வரை மக்கள் பலர் காத்திருந்து நிதம் காணும் நிகழ்ச்சி வேறு இல்லை. வியூவர்ஸ் பெருக காரணம் உங்களுக்கு ரசிகர் மனங்களுக்கும் நோ கேப். உண்மையில் வலைப்பேச்சு பல திரைப்பட பிரபலங்களின் ரகசிய ரோடு மேப். இதே மகிழ்ச்சி, இதே உண்மை, இதே நெருக்கம், இதே கிண்டல், இதே நட்பு பல்லாண்டு தொடரட்டும். வலைப்பேச்சு தினம் நற்சொல்லாண்டு வளரட்டும். இன்று அரபிக்கடல் தாண்டிய அலைப்பேச்சு அல்நாதாவில். வழியெல்லாம் லாவெண்டர் நறுமணம் வீசும். கேலண்டர் நாள்தோறும் வலைப்பேச்சு வருடத்தின் கேலண்டர் நாள்தோறும் பேசும். நோ ஒண்டர், என்றென்றும் வாழும் நம் நேசம். வலைப்பேச்சு ஃபேன்ஸ் அனைவரின் சார்பாக ஒற்றை குரலாக எண்ணமும் எழுத்தும் சசி எஸ் குமார், துபாய். நன்றி. அமீரக தமிழ் சங்க சார்பாக டாக்டர் ஷீலா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். அமீரக தமிழ் சங்கத்தின் சார்பாக வலைப்பேச்சு உங்களை நிருபர்களை அன்புடன் அழைக்கிறோம். என்ன சொல்கிறதுனே தெரியல. எங்கள் ஊரில் இங்கே இவ்வளோ தமிழ்காரங்க இருக்காங்க. எங்களுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒரு யூடியூப் சேனல் இவ்வளோ சக்ஸஸ் ஆகுன்றது உங்களை வச்சு தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்கள் குரூப்பில் மோர் தென் 10,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. கைத்தட்டுங்க பண்ண பாருங்களாம், அவ்வளோ பேர் முக்காசு இருக்காங்க. ஆனால் யூடியூப் சேனலில் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாது. ஏன்னா யாருமே பண்ணுறதில்ல. இந்த சக்ஸஸ் உண்மையாகவே பெரிய லெவல். எப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். மென்மேலும் வளர எங்களின் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Anyway, thank you so much, madam, for the short speech. Mr. Abid sir, can I invite you to have a couple of words on stage, please? எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ஏற்கனவே இங்கே என்னை கூப்பிட்டு எனக்கு பேச வச்சதுக்காக வலைப்பேச்சு டீமுக்கு என்னுடைய தேங்க்ஸு. வலைப்பேச்சு டீமை பற்றி ஏதாவது சொல்லணும்டா, ஏதாவது நமக்கு தமிழ் படத்தை பற்றி ஏதாவது தெரியணும்டா, தமிழ் திரைகளை பற்றி ஏதாவது தெரியணும்னா அவங்களுடைய ஷோவை பார்த்தா மட்டும் போதும். நேற்று இன்ஃபேக்ட் நமக்கு ஒரு ஜஸ்ட் ஞாபகம் வந்தது. சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஹிந்து நியூஸ் பேப்பர் பற்றி சொல்லும்போது, ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஏதாவது வந்ததுனாக்கா அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னார். என்னை பொறுத்தவரையில் தமிழ் திரைகளை பற்றி ஏதாவது தெரியணும்னாக்கே வலைப்பேச்சு சொல்கிறது தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச் ஃபார் காலிங் மீ அண்ட் ஆனரிங் மீ. தேங்க்ஸ் அ லாட். கேஆர்ஜி குரூப்போட மிஸ்டர் கேஆர் இங்கே இருக்காங்க. திரு கண்ணன் ரவி சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன். வெரி 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 பிக் hand in bringing all Tamil people together in the UAE across all events. Thank you so much, sir. இந்த மேடைக்கு அழைச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்னோடய ராவணக்கோட்டம் படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுத்தவங்க அவங்க நானே ப்ராமிஸ் பண்ணுறேன் என்னோடய எல்லா ட்ராவல்லையும் அவங்க இருப்பாங்கன்றது. அவங்க ஒரு அருமையான டைட்டிலை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, வலைப்பேச்சுன்னு. என்ன வலைன்னா அண்டு கரெக்டாக ஃபிஷ் பிடிக்கிறது தான். எப்படி பிடிக்கணுன்றதை ஒரு நல்ல விதமாக கரெக்டாக வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்க எஸ்டர்டே என்னோடய ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணாங்க. அவங்களோட எல்லாம் பார்த்தா இட்ஸ் ரியலி ப்ரொஃபஷ்னல். மேலும் மேலும் அவங்க நல்லபடியாக இன்னும் வர என்னோட வாழ்த்துக்கள், என்னோட சப்போர்ட் கூட இருக்கும். ரொம்ப நன்றி. Ladies and gentlemen, a big round of applause to welcome the heroes of the evening, வலைப்பேச்சு team. திரு பிஸ்மி அவர்கள், திரு அந்தணன் அவர்கள் and திரு சக்திவேல் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். துபாய் சார்பா, துபாய் மக்கள் சார்பா, இங்கே துபாயில் வளர்ந்து வரும் ஒரு தமிழ் கலைஞன்கிட்டேருந்து ஒரு சின்ன மொமெண்டோ உங்களுக்காக. ஐ ரிக்வெஸ்ட் இருங்கப்பா, இவங்ககிட்டயும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஃபியூச்சர் டைரக்டர், கரண்ட் கமெடியன், வெரி பிக் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஓகே, இந்த ஆப்பிள் டசன்ட் ஃபால் ஃபார் ஃப்ரம் த ட்ரீன்னு சொன்னாங்கல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஒருத்தர் கவிதை படிச்சுட்டு போனார்ல, அவரோட பையன் ஆஸ்பைரிங் ஆக்டர் அண்ட் டைரக்டர் அரவிந்த் பாரதி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். To present a small memento to the வலைப்பேச்சு team. Got it? Yeah, you go.
அடடா Ladies and gentlemen, big round of applause for this beautiful memento. ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார், வித் யோர் பெர்மிஷன் ஒரு 2 செகண்ட் தம்பி பேசணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேசுங்க. அப்பா சொன்ன மாதிரி ரைட் வே பேக் ஃப்ரம் ஃபஸ்ட்டு டேலேருந்து நாங்கள் வந்து எல்லா அப்லோட்ஸையும் பார்த்துட்ருக்கோம். சார் மூணு பேர்த்தோட ஷோஸையும் பார்த்துட்ருக்கோம். ஜஸ்ட் ஃபியூ விஷஸ் ஃப்ரம் சம்படி பட் நாட் மை செல்ஃப். ஒருத்தவங்க வராங்க, அவங்கக்கிட்டேருந்து ஒரு சின்ன 2 வார்த்தைகள்ண்ணே. திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் சில வார்த்தைகள் அவங்க பற்றி சொல்கிறாங்க. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். திரு விஸ்மி அவர்கள், திரு சக்திவேல் அவர்கள், திரு அந்தணன் அவர்கள், நான் முதல் காட்சிகளில் இருந்தே நான் அவர்களுடைய யூடியூப் சேனலை மிகவும் நன்றாக பார்ப்பதுண்டு. நான் மேடையில் ஏறினாலே இலை பேச்சுதான், ஆனால் இங்கு நிற்பதோ வலை பேச்சு. அந்தணன் அவர்களின் பஞ்சுகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். நன்றி கூறி விடை பெறுகிறேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் இதை 10 ஆண்டாக 15 ஆண்டாக நீங்கள் பார்க்க வேண்டும். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அவர் நாமம் வாழ்க, இவர் நாமம் வாழ்க, எல்லா நாமமும் வாழ்க. நன்றி கூறி விடை பெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். We will have a question and answer session. உட்காருங்க. So the format of this will be that volunteer ஒருத்தர் வருவாங்க. One at a time, please raise your hand. I'll pick who it is and you can ask your questions directly to team. So எத்தனையோ பேர் யூடியூப்ல கேள்விகள் கேட்டு பதில் சொல்லாம போச்சுன்னா this is your chance. ஓகேவா? ஏன்னா கமெண்ட்ஸ்ல எத்தனையோ வரும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க. மக்கள் will have a lot of questions for you. We will open the floor for questioning and the first question, sir. சார் வணக்கம் சார். நடிகர்களுடைய ரசிகர்னு சொல்கிறத விட உங்களுடைய ரசிகர்னு சொல்கிறது ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். நேற்று ஒரு நடிகரை பாராட்டி பேசுவோம், இன்னைக்கு அதே நடிகரை பற்றி விமர்சனம் பண்ணுவோம். நீங்கள் ஏன் தளபதி அவர்கள் அரசியலுக்கு வர்றதை வன்மையாக கண்டிக்கிறீங்க உங்கள் வீடியோவில்? ஒருவேளை அவர் மக்களுக்கான அரசியலை எதிர்காலத்தில் கையில் எடுத்தால் நிச்சயமாக வரவேற்போம். சார் வணக்கம். என்னோட கேள்வி, நீங்கள் சந்தித்த மோசமான அரசியல்வாதி, ஆன்மீகவாதி, திரைப்படத்துறைவாதி, நீங்கள் தைரியமா உங்களை சிக்க வச்சதுனால நீங்கள் பதிலுக்கு எங்களை சிக்க வைக்கிறீங்க. அப்படியே எடுத்துக்கலாம். சினிமாவில் ஐடியாலஜி சொல்கிறது வந்து எவ்வளோ முக்கியம். மற்றவர்களை காயப்படுத்தாத, கோபப்படுத்தாத உங்களுடைய கருத்தியலை உங்கள் படங்களில் நீங்கள் நிச்சயமாக சொல்லலாம். சில படங்கள்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது ஒரு கதையை சொல்கிறீங்க, அது படமாக வரும்போது ஒரு கதை இருக்குது. இந்த சோர்ஸ் மட்டும் கரெக்டான ஆள்கிட்ட வாங்குங்க. யாரோட பர்சனல் லைஃபையுமே டச் பண்ணி பேசினதில்லை. ஆனால் நீங்கள் வந்து சிவகார்த்திகேயனோட பர்சனல் லைஃபை டச் பண்ணி ஒரு சிலதை பேசியிருந்தீங்க. We would like to have memento, sir. ஒருத்தரையாக நான் அழைக்கும் போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா it will make it much more memorable. கண்ணன் ரவி அவர்கள், மிஸ்டர் அபித் சுனைனா அவர்கள் அன்புடைய மேலே கலைக்கிறோம். மிஸ்டர் பூபேஷ் நாகராஜ், பிரபாகரன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். The main in charge of today's event, Mr. Prabhakar. Mr. Devendran from Idli Dosa Corner Restaurant. I'd like to invite the whole team of SAK Financial Services onto the stage. Thank you. Praveen from Gulf Cuts, the man behind the screen today. On behalf of Gulf Cuts, Praveen and team. Miss Varshini Devi from Millennial Movie Makers. Miss Varshini Devi from Millennial Movie Makers. Dr. Sheila from Amiraga Tamil Sangam to come on stage to collect our memento. I would like to call upon Ms. Kalayvani Avargalai.
representatives from Elite Space. Next, I would like to call upon Mr. Nasser Ali. Ms. Indra அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். Thank you so much. So please, I would like to welcome you on stage for your memento. நமக்காக இன்னைக்கு 2 பேர் வந்து ஆங்கர் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து மிஸ்டர் நோவா ப்ரோ எங்களுக்காக கேட்ட உடனே வந்து பண்ணாங்க. இன்னொருத்தங்க ஆர்ஜே மாயா. ஸோ ஆல்ரெடி ஒரு யூஏல ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மாயக்கம் கடைசியா பிரபாகர் அண்ணா. ஸோ இந்த ஒட்டுமொத்த அரேஞ்ச்மெண்ட்டில் எங்கள் கூட இருந்து கைட் பண்ண ஒருத்தர். ஸோ இது இந்த அளவுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணம் பிரபாகர். ஸோ உங்கள் கையால் அதுவும் மாற்று. I would like to quickly call upon the heroes of the evening once more to the stage for vote of thanks. Thank you all for making this a beautiful evening. ஒரே ஒரு quick thing sir, நீங்க vote of thanksக்கு முன்னாடி டீம் கல்ஃப் கட் சார்பாக எல்லாருக்கும் ஒரு சின்ன மொமெண்டோ பிரசன்ட் பண்ண வெயிட் பண்றாங்க. I would like to invite team Gulf Cuts onto the stage to present and honor our guests with a memento. Last time guys, கொஞ்சம் round of applause please. Thank you so much, Team Gulf Cut. Sir, few words to close out the evening. இவ்வளவு அன்புள்ளங்கள் எங்களை மேலே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. பிரபாகர் சார், கல்ஃப் கட்ஸ், அப்புறம் ஆபீஸ் சார், கண்ணன் ரவி சார், இன்னும் இங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கும் தனித்தனியாக நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்ல முடியாது. அதனால் டோட்டலாக ஒரு நன்றி, மகிழ்ச்சி. அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வச்சுருந்த பேர் பார்த்திங்கன்னா வலைப்பேச்சு ஃபேன்ஸ் மீட்டு. அந்த ஹோர்டிங்லாம் பார்த்துருப்பீங்க, எல்இடியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி அதில் ஒரு ப்ரூஃப் மிஸ்டேக் நடந்துருச்சு, அதை யாருமே கவனிக்கலை. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் மீட்டுன்னு தான் அதை போட்டிருக்கணும். ஆனால் நாங்கள் என்னென்னா அதை ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு போட்டோம். உங்களுக்கு தெரியும், அடிப்படையிலே நாங்கள் வந்து இந்த சினிமா நடிகர்களுக்கு ரசிகர்களாக இருப்பதை வந்து எதிர்க்கிற ஆள். அப்படி இருக்கும்போது எங்களுக்கே அந்த ரசிகர்கள் அப்படின்னு போட்டுக்கிறது ஒரு உறுத்தலாக தான் இருந்தது. அதை ஃப்ரெண்ட்ஸ் மீட்டுன்னே நம்ம வந்து அதை கொண்டு வந்தது தான் என்ன நினச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு 4 பேர் சேர்ந்து பேசுகிறாங்க போல இருக்குன்னு அப்படி கடந்து போயிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அதை ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு நம்ம போட்டோம். ஆனால் உண்மையில் நீங்கள் எல்லாம் எங்களுடைய நண்பர்கள். நாங்கள் பேசும்போது கூட வலைப்பேச்சு நண்பர்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ இது மாதிரியான இடங்களுக்கு வரும்போது மீட் பண்ணி யாராவது அறிமுகமாகும் போது கூட அவங்களுடைய பேரை வந்து வலைப்பேச்சு நண்பர்கள் அப்படின்னு தான் நாங்கள் சேவ் பண்ணிக்குவோம். ஸோ அதனால் நீங்கள் எங்களுடைய நண்பர்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றைக்கும் வேணும். அதான் எங்கள் சேனலை வந்து நாங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்லாம் சொல்ல மாட்டோம். அது காரணம் என்னென்னா, அந்த ரெகுலர் ஃபார்மேட்டில் நம்ம வீடியோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் ஆரம்பத்துலேருந்தே பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து வியூஸ், சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். அதான் நீங்கள் வணக்கம், அப்புறம் வந்து தேங்க்ஸு இதெல்லாம் கூட சொல்ல மாட்டோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுவாங்க, ஒரு வீடியோ போடுறீங்க, ஒரு வணக்கம் சொல்லி ஆரம்பிக்க வேண்டியதுன்னு நிறைய பேர் போடுவாங்க. அது லைவாக இருக்கணும். ஒரு டீ கடையில் ஒரு 3 பேர் உட்காந்து பேசினா எப்படி லைவாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கணுங்கிறதுல தானே நாங்கள் அதுவுமே சொல்கிறதில்ல. அப்படி சொல்லாமலே இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்க காரணம்னா அதுக்கு முக்கியமானவங்க நீங்கள் தான், நண்பர்கள் நீங்கள் தான். வந்து இன்றைக்கி வலைப்பேச்சு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தான் காரணம். இது வந்து எங்களுக்கு வந்து 7வது வருஷம். வர்ற செப்டம்பர் 30ஆம் தேதி எங்களுக்கு 8வது வருஷம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வேணும். தொடர்ந்து எங்கள் வலைப்பேச்சு யூடியூப் சேனலை பாருங்கள், ஃபேமிலியோடு பாருங்கள். அப்படி தான் எங்கள் வீடியோவும் தொடர்ந்து இருக்கும். நன்றி. இந்திரா மேடத்துக்கு நன்றி சொல்லலை, சவுதியிலேருந்து வந்திருக்காங்க அவங்க, இதுக்காகவே நன்றி மேடம்.
இவங்களோட வெற்றிக்கு காரணம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இன்டைரக்டாக மென்ஷன் பண்ணிங்க. அவங்களோட நேர்மை, அவங்களோட அந்த கொடுக்குற இன்ஃபர்மேஷனோட ஆத்தென்டிசிட்டி அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப பிலீவ் பண்ணுறோம் உங்களோட வியூவர்ஸாக. ஸோ அதை தொடர்ந்து அதையே கடைப்பிடிங்க, உங்கள் கொள்கையில் அப்படியே இருங்க. அண்ட் ரொம்ப 3 பேர் டிஃப்ரெண்ட் நேச்சர்னு எல்லாருமே மென்ஷன் பண்ணாங்க. எவ்ரி வியூவர் வுட் ஹவ் அப்சர்வ் தட். அதுவும் ஒன் ஆஃப் த காஸ் ஃபார் திஸ் சக்ஸஸ். போலித்தனமே இல்லாமல் நேச்சுரலாக நீங்களாக இருக்கிறீங்க. தட்ஸ் வாட் வி ஆல் என்ஜாய், தட்ஸ் வாட் வி ஆல் லவ். அண்ட் எங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் எப்போவுமே வலைப்பேச்சு டு ரீச் கிரேட்டர் ஹைட்ஸ் எங்ககிட்ட இருக்கும் எப்போவுமே. வாழ்த்துக்கள். Thank you so much, everyone, once again for your patience. Thank you so much for a beautiful evening. It is my honor and privilege to host the show. எல்லாரையும் அன்போட எங்களோட டின்னர் சாப்பிட அழைக்கிறேன். Thank you and thank you once again.